இறங்கி இதுல வந்தா 2 பிள்ளாங்க அதான் கேட்டா கூத்தாடிக்கு எடுத்து வச்சு இந்த கறியெல்லாம் பரம்பரைக்கு போட்டாங்க. நான் ரசம் தான் வேணும்னு குளிச்சாடி ஊற்றி விட்டாங்க. நீங்க தான் வாத்தியாரா? ஆமா ஆமா இப்பவா இப்பெல்லாம் கை வேலைதான். அந்த புள்ளி ஆடியாண்டா கூட அவங்க கேட்கணும்ல. நீங்க தானே மெதுவா பேசுறீங்க. சொல்லு, நீங்க தான் வாத்தியாரா? என்ன நாடகம் ஆடுவீங்க? செம்பருத்தி சரி போனர் பார்க்கட்டும். போனர் பார்க்கட்டும். சரி கேட்டு கொடுப்பது மனித குணம், ஏழாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்பேற்பட்ட தெய்வ குணம் படைத்த ராட்சச குணம். ஆமா ஆமாங்க. சரி என்ன கேட்டு கொடுப்பது தெய்வ குணம், ஏழாமல் கொடுப்பது அந்த தெய்வத்தின் குணம். அப்பேற்பட்ட குணம் படைத்த சரி என்ன ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த கோமலேசத்தை பாராட்டி 10, 20, 50, 100 அன்பளிப்பை செய்துள்ளார். ஐயா குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? யானை போல் நடை, குதிரை போல் ஓட்டம், அருகு போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளகிழித்து, வாழையாட்டி வாழையாக வம்சம் வளர நான் வணங்கி மேச்சாரி பத்ரகாளியம்மன் கோபுரம் நாளுக்கு நாள் எவ்வாறு ஓய்ந்து வளர்கிறதோ அது போலவே இங்க குடும்பம் வளர வேண்டும். ராமோ மகாராஜா இருந்தாலும் ஓரிரு சதுர நாட்டியம் இதற்கு என்ன காரணம்? யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது? விருதேசப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் செல்வகுமார் பிரபு குடும்பத்தினர் சரி எழுதிட்டு வந்தா விரிவா சொல்லிக்கலாம். ஒன்று சேர்ந்து அருள்மிகு பச்சையம்மனுக்கு கடாய வெட்டி விருந்து போட்டு சிறப்பான முறையிலே பூஜை செய்து ஸ்ரீ பச்சையம்மன் நாடக சபாவை அழைத்து வந்து ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? இப்படி குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தர்ம ராட்சச யாகம். தர்ம ராட்சச யாகம் இல்லையே சராசந்தன் சிசுபாலன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை முன்னிலையில் அரங்கேற்றம் செய்திருந்தார். அப்படி சிசுபால சண்டை என்ற நாடகத்தில் முதல் முறையாக யார் வராங்க? 12,000 விஜயத்திரபலம் படித்த சரி யார்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாத அந்த ஆளு அதை கடிச்சுக்கிட்டே வருவான். ஆமா